என் செல்ல குழந்தைங்களே, வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, கணிதம்னா வெறும் கணக்கு மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய மேஜிக். அந்த மேஜிக் உலகத்துக்குள்ள நம்பர்ஸோட சேர்ந்து ஒரு ஜாலியான பயணம் போகலாமா? வாங்க, நாமளும் அந்த மாயாஜாலத்தை கத்துக்கலாம். ரெடியா? சூப்பர்! நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா? நம்பர்ஸ வச்சு நிறைய விளையாட போறோம். முதல்ல நம்பர்ஸ வரிசையா நிக்க வைக்க போறோம். அப்புறமா ஒவ்வொரு நம்பருக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கிற இடமதிப்பு, இலக்க மதிப்புன்னு சில சூப்பர் சீக்ரெட்ஸ கண்டுபிடிக்க போறோம். இந்த விளையாட்ட செம்ம ஜாலியா இருக்க போகுது. ஓகே, நம்மளோட விளையாட்ட ஆரம்பிக்கலாமா? இங்க பாருங்க, நம்பர்ஸ் எல்லாம் அங்கங்க சிதறி கிடக்கு. அதை எப்படி அழகா ஒரு லைன்ல நிக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க, வரிசைப்படுத்த ஆரம்பிக்கலாம். முதல்ல ஏறு வரிசை அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப ஈஸி. நாம படிக்கட்டுல கீழ இருந்து 1, 2, 3ன்னு மேல ஏறி போறோம் இல்லையா? அதே மாதிரி தான். சின்ன நம்பர்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெரிய நம்பருக்கு போறதுக்கு பேரு தான் ஏறு வரிசை. இதோ உங்களுக்கான முதல் சேலஞ்ச். 234, 178, 305. இந்த 3 நம்பர்ல எது ரொம்ப சின்னது, எது அடுத்தது, எது ரொம்ப பெருசுன்னு கண்டுபிடிச்சு ஏறு வரிசையில அடுக்கணும். நீங்க ரெடியா? இதுல எது ரொம்ப சின்ன நம்பர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல 100வது இடத்த பாருங்க. இங்க 1, 2, 3 இருக்கு. அப்போ 1 இருக்கிற 178 தான் முதல்ல வரணும். வெரி குட். அதுக்கப்புறம் ஆமா, 234. அப்போ கடைசியா வர்றது எது? 305 தான். வாவ், பிரமாதம்! நீங்க எல்லாரும் சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியான ஏறுவரிசை இதுதான். 178, அதுக்கு அடுத்து 234, கடைசியா 305. சூப்பரா பண்ணீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. சரி, படிக்கட்டுல ஏறினது போதும். இப்போ சறுக்கு மரத்துல ஜூவுன்னு சறுக்கலாமா? இறங்கு வரிசைன்னா அதுதாங்க. ஏறு வரிசைக்கு அப்படியே ஆப்போசிட். பெரிய நம்பர்ல ஆரம்பிச்சு விறுவிறுன்னு சின்ன நம்பருக்கு வரணும். இதோ அடுத்த நம்பர்ஸ் 456, 389, 512. இப்போ நாம இறங்கு வரிசை பண்ண போறோம். அப்போ முதல்ல நாம எந்த நம்பரை கண்டுபிடிக்கணும்? சின்ன நம்பரையா இல்ல பெரிய நம்பர? எது இதுல ரொம்ப பெரிய நம்பர்? யோசிங்கதேக்கி. வாங்க, மறுபடியும் 100வது இடத்த பார்க்கலாம். இங்க 4, 3, 5 இருக்கு. அப்போ 5 தான் பெரியது. நம்ம ஹீரோ 512 தான் முதல்ல வருவார். அதுக்கடுத்தது யாரு? ஆமா, 456. அப்ப கடைசியா வர்றது 389. சரியான இறங்கு வரிசை 512, 456, 389. நீங்களும் சரியா சொன்னீங்களா? சூப்பர்! இப்போ நாம ஒரு டிடெக்டிவ் கேம் விளையாட போறோம். நம்பர்ஸ்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு சீக்ரெட் கோடை நாம கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேரு தான் எண் தோரணி. ரெடியா டிடெக்டிவ்ஸ்? இந்த நம்பர்ஸ நல்லா கவனிச்சு பாருங்க. 210, 220, 230, 240. இங்க என்ன நடக்குது? கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமா, ஒவ்வொரு நம்பர் கூடயும் 10 கூட்டியிருக்காங்க. அப்போ 240க்கு அப்புறம் என்ன வரும்? ரொம்ப சரி, 250. சரி, இது ரொம்ப ஈஸி. நீங்களே சொல்லுங்க பாப்போம். 300, 400, 500. இதுல என்ன ரூல் ஒளிஞ்சிருக்கு? 100 100ஆ கூடுது இல்லையா? அப்போ அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 600. அருமையா சொன்னீங்க. ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சூப்பர் பவர் இருக்கு தெரியுமா? அது என்னன்னா, அந்த நம்பர் நிக்கிற இடம்தான். அதுக்கு பேருதான் இடம் மதிப்பு. இப்போ நீங்க வீட்ல இருக்கும்போது ஒரு செல்ல குழந்தை, ஸ்கூலுக்கு வந்தா ஒரு ஸ்டூடெண்ட் இல்லையா? அதே மாதிரிதான் நம்பர்ஸ்க்கும் இடம் ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு 246ங்கிற நம்பரை எடுத்துக்கலாம். பாத்தீங்களா, வலது பக்கத்துல கடைசியா 6 குட்டி குட்டி கட்டங்கள் இருக்கு, அதுதான் ஒன்றுகள். நடுவுல 4 நீளமான கோடுகள் இருக்கு, அது 10கள். இடது பக்கம் முதல்ல 2 பெரிய சதுரங்கள் இருக்கு, அது 100கள். அதனால 2 100கள் இடத்துல இருக்கிறதால அதோட மதிப்பு 200. 4 10கள் இடத்துல இருக்கிறதால அதோட மதிப்பு 40. 6 ஒன்றுகள் இடத்துல இருக்கிறதால அதோட மதிப்பு 6. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 200 கூட்டல் 40 கூட்டல் 6. நமக்கு 246 கிடைச்சிடும். சரி, இப்ப உங்களுக்கான ஒரு கேள்வி. 365 என்ற எண்ணில் 6 எந்த இடத்துல இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. 10கள் இடம். கரெக்ட். சரியா சொன்ன எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய கிளாப். அதோட இடமதிப்பு என்ன தெரியுமா? 60. சூப்பர்! ஓகே,
ஒரு நம்பரோட இடத்தை பொறுத்து அதோட மதிப்பு எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். ஆனா ஒவ்வொரு நம்பருக்கும் அதுக்குன்னு சொந்தமா ஒரு மதிப்பு இருக்கு. அது என்னைக்குமே மாறாது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? அதுதான் இலக்க மதிப்பு. இலக்க மதிப்புங்கிறது ஒரு நம்பரோட உண்மையான முகம் மாதிரி. அதனாலதான் இதுக்கு இங்கிலீஷ்ல ஃபேஸ் வேல்யூன்னு பேரு. இப்போ உங்க பேர் என்னைக்குமாவது மாறுமா? மாறாது இல்லையா? அதே மாதிரி ஒரு நம்பர் எந்த இடத்துல இருந்தாலும் அதோட சொந்த மதிப்பு மாறவே மாறாது. உதாரணமா 579ங்கிற நம்பர்ல 5ஓட இலக்க மதிப்பு என்ன? 5 தான். 7ஓட இலக்க மதிப்பு 7 தான். 9ஓட இலக்க மதிப்பு 9 தான். பாத்தீங்களா, இது எவ்ளோ சிம்பிள்னு? சோ உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட மதிப்புங்கிறது அந்த நம்பர் எந்த இடத்துல இருக்குங்கிறத பொறுத்துது. ஆனா இலக்க மதிப்புங்கிறது அந்த நம்பர் அதுவாவே என்னவோ அதுதான். இடம் மாறினா இடம் மதிப்பு மாறும். ஆனா இலக்க மதிப்பு எப்பவுமே மாறாது. சரி, ஒரு கடைசி கேள்வி உங்களுக்காக. 904 என்ற எண்ணில் 0வின் இலக்க மதிப்பு என்ன? யோசிங்க, இது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிரமாதம். கரெக்டான பதில் 0, அதாவது 0. 0 எங்க இருந்தாலும் அதோட இலக்க மதிப்பு 0 தான். கலக்கிட்டீங்க. இன்னைக்கு நாம ஒரு சின்ன கொண்டாட்டம் கொண்டாட போறோம். ஆமா, நாம இதுவரைக்கும் என்னென்ன கத்துக்கிட்டோம்னு ஒரு தடவை திரும்பி பார்க்க போறோம். ரெடியா இருக்கீங்களா? சரி, வாங்க போகலாம். முதல்ல நாம பார்த்தது ஈறு வரிசை, அப்புறம் இறங்கு வரிசை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எங்கள வரிசைப்படுத்துறது ஒரு ஜாலியான விளையாட்டு மாதிரி இல்ல? இங்க பாருங்க, ஏறு வரிசைன்னா அப்படியே படிக்கட்டுல ஏறுற மாதிரி. சின்ன நம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய நம்பருக்கு போறது. இங்க பாருங்க, 110ல இருந்து 115 வரைக்கும் எண்கள் எவ்ளோ அழகா ஏறிக்கிட்டே போகுது. இது ரொம்ப சுலபந்தான செல்லுங்களா? நீங்க எல்லாருமே இந்த கணக்குகளை ரொம்ப சரியா செஞ்சீங்க. எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. சூப்பர்ப்பா. சரி, அதுக்கப்புறம் நாம என்ன கத்துக்கிட்டோம்? ஆமா, எண் தோரணி. எண்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இது இல்லையா? இந்த புழுவை பாருங்க. எண்கள் ஒரு குறிப்பிட்ட வரிசையில வருது இல்லையா? அந்த தொடர்பை கண்டுபிடிக்கிறது தான் எண் தோரணி. இது ஒரு கணக்கு புதிர் மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சுல? அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை கத்துக்கிட்டோம். இடமதிப்பும் இலக்க மதிப்பும். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு இப்ப தெளிவா பார்க்கலாமா? முதல்ல இலக்க மதிப்பு. இது ரொம்ப சிம்பிள். ஒரு நம்பரோட சொந்த மதிப்பது. அந்த எண் எங்க இருந்தாலும் சரி, அதோட மதிப்பு மாறவே மாறாது. அதுதான் இலக்க மதிப்பு. ஆனா இட மதிப்பு அப்படி இல்ல. ஒரு இலக்கம் எந்த இடத்துல இருக்குதோ அத பொறுத்து அதோட மதிப்பு மாறும். 1, 10, 100ன்னு இடங்கள் இருக்கு இல்லையா? அந்த இடதான் அதுக்கு மதிப்பு கொடுக்குது. இந்த சீனமணி சட்டம் இருக்குல்ல, இது இடமதிப்ப ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்கும். பாருங்க, ஒவ்வொரு கம்பியும் ஒவ்வொரு இடத்தை குறிக்குது. 1 இடம், 10 இடம், 100 இடம்னு. அந்தந்த இடத்துல இருக்கிற மணிகள் அந்த இடத்தோட மதிப்பை நமக்கு காட்டுது. இப்போவோ இந்த அட்டவணையை பாருங்களேன். 246 என்று எண்ணை எடுத்துக்கலாம். 6ஓட இலக்க மதிப்பு என்ன? அது எப்போதுமே 6 தான். ஆனா அது ஒன்றுகள் இடத்துல இருக்கிறதால அதோட இடமதிப்பும் 6. சரி, இப்போ 4 பாருங்க. 4ஓட இலக்க மதிப்பு எப்பவும் 4 தான். ஆனா அதோட இடமதிப்பு 40. ஏன் தெரியுமா? ஏன்னா அது 10கள் இடத்துல இருக்கு. கடைசியா 2ஓட இலக்க மதிப்பு 2. ஆனா அது 100கள் இடத்துல இருக்கிறதால அதோட இடமதிப்பு 200. பாத்தீங்களா? இலக்க மதிப்பு மாறாது. ஆனா இடமதிப்பு அது இருக்கிற இடத்தை பொறுத்து மாறும். இப்ப வித்தியாசம் நல்லா புரியுதா? நீங்க எல்லாரும் எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா? நீங்க எல்லாருமே ஒரு குட்டி கணித மேதைதான். உண்மையாவே. வாவ், உண்மையிலே சூப்பர் செல்லங்களா. நீங்க இவ்ளோ விஷயங்கள் கத்துக்கிட்டது ஒரு பெரிய சாதனை. உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கோங்க பார்க்கலாம். சத்தமா. அப்போ நாம இன்னைக்கு என்னவெல்லாம் திரும்பி பார்த்தோம்? ஏறுவரிசை, இறங்கு வரிசை, எண் தோரணி, இடமதிப்பு, அப்புறம் இலக்க மதிப்பு. இவ்ளோ முக்கியமான விஷயங்களையும் நீங்க நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கணக்குன்றது ஒரு ஜாலியான விளையாட்டு மாதிரி தான். இந்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி நீங்கள் இப்போது எண்களுடன் விளையாட தயார். ரொம்ப அருமையா கவனிச்சீங்க செல்லங்களா. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கணக்குகளோட உங்களை நான் அடுத்த பாடத்துல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.